என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற வாக்கினை நீ தவிர்க்காமல் கேட்க வேண்டும். ஏனென்றால் இது உனக்கான வாக்கு. உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே உன் தாயானவள் தினம்தோறும் உனக்கு இந்த வாக்கினை உன் கண்களில் படும்படி செய்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, அதை நீ மறந்துவிடக்கூடாது. என் தாயும் தந்தையும் உனக்கு ஆசி வழங்கிவிட்டு சீக்கிரம் புறப்பட வேண்டும். உடனே ஆசியை நீ பெற்றுக்கொள். உன்னுடைய கடந்த காலத்தை பற்றியோ உன்னுடைய தற்போதைய நிலையை பற்றியோ சிறிதும் கவலை கொள்ளாதே. காலங்கள் மாறும், நான் மாற்றுவேன். வாழ்வில் நினைத்து பார்க்காத வளமான வாழ்வை வாழப்போகின்றாய். நீ கடக்கும் பாதைகள் யாவும் உன் வாழ்வில் மேன்மைப்படுத்துவே. உன்னோடு நான் என்றும் இருப்பேன். உனக்கு வழித்துணையாக இருப்பேன். வாழ்வில் இதற்கு மேலும் நல்ல நிலைமைகள் உள்ளது. இன்னும் பல அற்புதங்களில் உன் வாழ்க்கையில் நீ காணத்தான் போகின்றாய். பல அற்புதங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகின்றது. இப்பொழுது இருக்கும் எதுவும் நிரந்தரம் அல்ல. என்னை வழிபட ஆரம்பித்து எத்தனை நல்ல வினைகளை நீ செய்துள்ளாய். அதையெல்லாம் நிச்சயமாக பலன் தரும். உன்னை நான் பாதுகாத்து கொண்டே வருகின்றேன். என் குழந்தையே, உனக்கான சூழலை நான் அமைத்து தருவேன். நல்லது உன் வாழ்வில் நடக்கும். நீ நிச்சயமாக மகிழ்வாய். உன் மனநிலையை ஏன் இந்த மாற்றம்? உன் இயல்பு நிலையிலிருந்து மாறி ஏன் இப்படி எதையோ உணராதது போல, வாழ்க்கையை மறத்து போனது போல இந்த தோற்றம்? என் குழந்தையே, உனக்கு நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டியதாய் உள்ளது. உன் கோபம், உன் அவசர புத்தி, சகிப்புத்தன்மை இல்லாத நிலை, எதற்கெடுத்தாலும் எரிச்சலான எண்ணம், அகங்காரம், இவையற்ற நீ மாற்றினாலே நிம்மதியாகவும் சந்தோஷமுடைய வாழ்க்கையை நீ வாழ்வாய். மற்றவர்கள் உன்னை காயப்படுத்தி உன்னை புறம் கூறினாலும் நீ நகர்ந்து வந்துவிடு. நீயும் அதை செய்யாதே. பிறகு என் குழந்தையான உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? உன் பக்தி உண்மையானது. உன் அன்பு தூய்மையானது. அதில் எந்த குறையும் காண முடியாது. நடக்கின்ற மாயையும் கர்மாவும் தான் உன் நிலையை தாழ்த்த செய்கின்றது. என் பிள்ளையே, அதனால் நீ உயிராய் நினைக்கும் உன்னுடைய முதல் கடவுளான எனக்கு தெரியாமல் எப்படி இருக்கும்? உன் சூழ்நிலை உன்னை புரிந்து கொள்ளாமல் நான் எப்படி இருப்பேன்? உன்னோடு நான் எப்பொழுதும் இருப்பேன். உன் மன வலிமையை போக்கி உன் முகத்தில் புன்னகை மலர செய்யும் செய்தி ஒன்று உன்னை தேடி வரும். இந்த நொடியும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு மகிழ்ச்சியாக இரு. என் குழந்தையே, நான் கொடுக்க போகும் இன்பத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. ஒரு இனிய நிகழ்வு இனி உன் இல்லத்தில் நடக்கும். என்னுடைய குழந்தைகளான நீ கவலைப்படும் பொழுது அதை நிறைவேற்றி தருவது என்னுடைய கடமை. இனி நடக்கப் போவதை பார். நான் உனக்காக புன்னகைத்து கொண்டே காத்திருக்கின்றேன். என் பிள்ளையே, வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றாய். உன் வாழ்க்கையை கடந்து செல்ல நிறைய பாடங்களை நீ பயில வேண்டும். ஆனால் ஒன்றை மட்டும் நீ நினைவில் கொள். உன் கஷ்டங்கள் தீரும் நேரம் வந்துவிட்டது. என் அருளும் அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. இன்னும் கொஞ்சம் மட்டும் பொறுமை காத்துக்கொள். முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து. பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும். அந்த பயம் மனதில் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். அதனால் எதற்காகவும் பயப்படாதே. என் குழந்தையே, நம்பிக்கையோடும் பொறுமையோடும் உன் கடமைகளை நிச்சயமாக செய்து கொண்டே இரு. உன்னுடைய இந்த நிலை மாறி வெற்றி பெறுவாய். இனி உன் வாழ்வில் மோசமான நேரங்கள் நீடிக்காது. உன்னுடைய மகிழ்ச்சி திரும்ப வரப்போகின்றது. நீ நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். எக்காரணத்தை கொண்டும் நீ என்னை நிராகரித்து விடாதே. தனியாக போராடுகின்றேன், வெற்றி பெறுவேனா என்று நினைக்காதே. நீ தனியாக போராடுவது தானே வெற்றி. உனக்குள் நான் அல்லவா இருக்கின்றேன்.
ஒன்றை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள். நீ சொத்து சேர்த்து வைக்காவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் எவர் குடும்பத்தையும் கெடுத்து பாவத்தை சேர்க்காமல் வாழ்ந்து மறைந்து விட வேண்டும் என் குழந்தையே. ஏனென்றால் அவையெல்லாம் சுமக்கப் போவது உன்னுடைய வாரிசுகள் மட்டுமே. அதை எப்பொழுதும் நீ நினைவில் வைத்துக்கொள். ஏன் இப்படி உன்னை கடுமையாக வருத்தி கொள்கின்றாய்? நீ இப்படி உன் உடலை வருத்தி கொண்டு என்னை வழிபடாதே. நான் உனக்கு துணையாக உனக்குள்ளேதான் இருக்கின்றேன். அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா? நான் என்றுமே உன் வேண்டுதலை அலட்சியப்படுத்தியதில்லை. ஆனால் இப்படி உன்னை வருத்தி கொள்வதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உன்னுடைய துயரங்களை எல்லாம் நீங்க வேண்டிய நீ முழுமையாக நம்பு. என்னை எண்ணி வேண்டிக் கொள்கின்றாய், சரிதானே? உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன். உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பித்து எப்படி என யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கின்றாய். உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் அனைத்தும் நான் அறிவேன். சங்கடங்களை நினைத்து கவலைப்படாதே. நம்பிக்கை இழக்கின்ற காலகட்டத்தில் தான் நீ இருக்கின்றாய். உன் கர்ம வினைகளின்படி உனக்கு உண்மையான சோதனையான காலம்தான் இது. நான் இல்லை என்று கூறவில்லை. ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து அது உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன். இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள். உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களை கண்டு அஞ்சாமல் போராடு. இதனை திடமான சிந்தனையை நீ தக்க வைத்து கொள்ள வேண்டிய காலகட்டம். இந்த என் நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு. எல்லாம் கூடிய விரைவில் மாற்றியமைக்க உனக்கு நான் இருக்கின்றேன். உன் சங்கடங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்த என்று நினைத்து கொள்ளாதே. உனக்கான அழகிய வாழ்க்கையை காத்து கொண்டு இருக்கின்றது. அந்த வாழ்க்கை எல்லோருக்கும் மருந்தாக அமையப் போகின்றது. இன்னும் பல மாற்றங்கள் இருக்கின்றது. என் பிள்ளையே, அரங்கேற்றுவதற்கு அந்த அழகிய நாட்களை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் நான் கொடுக்கும் சீதனம் அது. உனக்காக எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டிருக்கின்றது. நீ உயர்ந்து வளரப்போகின்றாய். சிரித்த முகத்தோடு காத்து கொண்டிரு குழந்தையே. உன்னையும் உன் வாழ்க்கையும் நிறைவடைவதாய் நான் ஆக்குவேன். உன்னிடத்தில் அனைத்தும் நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன். உன்னுடைய கர்ம பலன்களை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமுமே தாமதமாகின்றது. நம்பிக்கையை கைவிட்டு விடாதே. என்னை நம்பு. யார் உன்னை கைவிட்டு விட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ வாழ பிறந்து இருக்கின்றாய். வாழ்வை அனுபவித்து வாழ வேண்டும். அதற்கு தடையாக உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வேறு விதமான சூழல்களையும் நோக்கி எல்லாவற்றிற்கும் சம்பூர்ணமாக வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் நான் உன் மனதில் இருக்க வேண்டும். நான் உன் மனதில் இருப்பதை நீ எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? நான் உன் மனதில் அமைதியும் சாந்தமும் எந்த மனதில் நிலவுகின்றதோ, எந்த மனம் எப்பொழுதும் அன்பினால் நிலவுகின்றதோ, எந்த மனம் எப்பொழுதுமே பொறுமை காக்கின்றதோ, எந்த மனம் அனைத்தையும் சகிக்கின்றதோ அந்த மனதில் நான் நிச்சயமாக இருப்பேன். சில நேரங்களில் கஷ்ட காலம் செய்யும் வேதனைகள் திகைக்க வைக்கும், பிரச்சனைகள் மூழ்கடிக்கும் போல தெரியும். ஆனால் திகழக்கூடாது. எதையும் முன் ஜென்மத்து வினையென எடுத்துக்கொண்டு இனிவரும் நாட்களில் நன்றாக இருப்பதற்காக இந்த நிலையை நான் தருகின்றேன் என ஏற்றுக்கொள். நான் உனக்கு எதையும் செய்யவில்லை என கதறி அழுத நாட்கள் உண்டு என் குழந்தையே. அந்த நாட்களை நினைத்து நீ வருந்தாதே. எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி. ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.